புலம்பல் அதிகாரம் 4. வீழ்ச்சியுற்ற எருசலேம். ஐயோ, பொன் இப்படி மங்கி போயிற்றே, பசும் பொன் இப்படி மாற்று குறைந்து போயிற்றே. திருத்தல கற்கள் தெருமுனை எங்கும் சிதறி கிடக்கின்றனவே. பசும் பொன்னுக்கு இணையான சீயோனின் அருமை மைந்தர் இன்று குயவனின் கைவினையாம் மண்பாண்டம் ஆயினரே. குள்ள நரிகளும் பாலூட்டி தம் குட்டிகளை பேணி காக்கும். பாலை நில தீக்கோழியென எம் மக்களாம் மகள் கொடியவள் ஆயினளே. பால்குடி மறவாத மழலைகளின் நாவு தாகத்தால் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ளும். பச்சிலம் குழந்தைகள் கெஞ்சுகின்ற உணவுதனை அளித்திடுவார் யாருமிலர். சுவையுணவு அருந்தினோர் நடுத்தெருவில் நலிகின்றனர். பட்டுடுத்தி வளர்ந்தோர் குப்பை மேட்டில் கிடக்கின்றனர். ஒருவரும் கை வைக்காமல் நொடி பொழுதில் வீழ்ச்சியுற்ற சோதோமின் பாவத்தை விட என் மக்களாம் மகளின் குற்றம் பெரிதாமே. அவள் இளவரசர் பணியினும் தூயவராய், பாலினும் வெண்மையராய், பவளத்தினும் சிவந்த மேனியராய், நீலமணி கட்டழகராய் இருந்தனர். இப்பொழுதோ அவர்கள் தோற்றம் கரியினும் கருமையானது. அவர்களை தெருக்களில் அடையாளம் காண இயலவில்லை. அவர்கள் தோல் எலும்போடு ஒட்டியிருந்தது. காய்ந்த மரம் போல் அது உலர்ந்து போனது. பசியினால் மாண்டவர்களினும் வாளினால் மாண்டோர் நற்பேறு பெற்றோர். ஏனெனில் முன்னையோர் வயல் தரும் விளைச்சலில் நின்று குத்துண்டவர் போல் மாய்ந்தனர். இறங்கும் பெண்டிரின் கைகள் தம் குழந்தைகளை வேக வைத்தன. எம் மக்களாகிய மகள் அழிவுற்ற போது பிள்ளைகளே அன்னையருக்கு உணவாயினர். ஆண்டவர் தம் சீற்றத்தை தீர்த்து கொண்டார். தம் கோப கனலை கொட்டினார். சீயோனில் நெருப்பை மூட்டினார். அது அதன் அடித்தளங்களை விழுங்கிற்று. பகைவரும் எதிரிகளும் எருசலேம் வாயில்களில் நுழைவர் என்று மண்ணுலகின் மன்னரோ பூவுலகில் வாழ்வோரோ நம்பவில்லை. நகரின் நடுவே நீதிமானின் இரத்தம் சிந்திய இறைவாக்கினரின் பாவமும் குருக்களின் குற்றமுமே இதற்கு காரணமாம். அவர்கள் குருடரென தெருக்களில் தடுமாறினர். அவர்கள் மீது இரத்தக்கரை எவ்வளவு படிந்திருந்ததெனில் அவர்கள் ஆடைகளை கூட எவராலும் தொட இயலவில்லை. விலகுங்கள், தீட்டு, விலகுங்கள், விலகுங்கள், தொடாதீர்கள் என்று அவர்களை பார்த்து கூவினார்கள். அவர்கள் அகதிகளாய் அலைந்து திரிந்தார்கள். இனி நம்மிடம் குடியிரார், இனி எம்மிடையே தங்கக்கூடாது என்று வேற்றினத்தார் கூறினர். ஆண்டவரே தம் முன்னிலையில் நின்று அவர்களை சிதறடித்தார். இனி அவர்களை கண்ணோக்க மாட்டார். குருவை மதிப்பார் இல்லை, முதியோருக்கு இறங்குவார் இல்லை. உதவியை வீணில் எதிர்பார்த்து எம் கண்கள் பூத்து போயின. எம்மை விடுவிக்க இயலாத நாட்டினர்காய் கண் விழித்து காத்திருந்தோம். எம் நடமாட்டம் கவனிக்கப்பட்டது. எம் தெருக்களில் கூட எம்மால் நடக்க முடியவில்லை. எம் முடிவு நெருங்கிவிட்டது. எம் நாள்கள் முடிந்துவிட்டன. எம் முடிவு வந்துவிட்டது. வானத்து பருந்துகளிலும் விரைவாய் எம்மை துரத்துவோர் வருகின்றனர். மலைகளில் எங்களை துரத்தி வந்தார்கள். பாளையில் எங்களுக்காய் பதுங்கி இருந்தார்கள். ஆண்டவரின் திருப்பொழிவு பெற்று எம் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர் அவர்கள் வெட்டிய குழியில் வீழ்ந்தனர். அவரது நிழலில் வேற்றினத்தார் நடுவில் நாம் வாழ்வோம் என்று அவரை குறித்தே எண்ணியிருந்தோம். ஊசு நாட்டில் வாழும் மகளே, ஏதோம் அகமகிழ்ந்து அக்களித்திடு. கிண்ணம் உன்னையும் வந்தடையும். நீ குடிவெறி கொண்டு ஆடையின்றி கிடப்பாய். மகளே சீயோன், உன் குற்றப்பழி நீங்கிவிட்டது. உன் அடித்தளம் இனியும் தொடராது. மகளே ஏதோம், உன் குற்றத்திற்காக நீ தண்டிக்கப்படுவாய். உன் பாவங்கள் வெளிப்படுத்தப்படும்.